நள்ளிரவு நேரம் கடலுக்கு நடுவே மனித நடமாட்டமே இல்லாத ஒரு தனிமையான தீவு. அங்க இருக்கிற ஒரு கலங்கரை விளக்கத்துல அதை பராமரிக்கும் ஒருவரும் அவரோட குடும்பமும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வீட்டு ஜன்னல் வழியா நூற்றுக்கணக்கான கொடிய விஷப்பாம்புகள் உள்ளே நுழையுது. பயந்து போன அந்த குடும்பம் தங்களோட உயிரை காப்பாத்திக்க கடலை நோக்கி ஓடுறாங்க. ஆனா மரக்கிளைகள்ல காத்துட்டு இருந்த அந்த பாம்புகள் அவங்கள சரமாரியா கடிச்சு கொதறுது. அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த குடும்பமே துடிதுடிச்சு இறந்து போறாங்க. என்னடா ஏதோ ஹாலிவுட் படத்தோட கதையை சொல்ல போறான்னு நினைக்க வேண்டாம். 1920கள்ல நிஜமாகவே நடந்ததா சொல்லப்படுற ஒரு பயங்கரமான சம்பவம். இந்த உலகத்துல மனிதர்கள் உயிருடன் திரும்பி வர முடியாத மிகவும் ஆபத்தான இடங்கள்ல நம்பர் 1 இடத்துல இந்த தீவு தான் இருக்குன்னு சொல்லலாம். பிரேசில் அரசாங்கத்தாலேயே அதிகாரப்பூர்வமா யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு பேன் செய்யப்பட்ட அந்த தீவு தான் ஸ்னேக் ஐலண்ட். ஒரு சாதாரண தீவு எப்படி பாம்புகளின் சாம்ராஜ்யமா மாறுச்சு? உலகத்திலேயே மிக கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் இங்க மட்டும்தான் இருக்கா? அதை விட முக்கியமா, இந்த மரண தீவால உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயிர் காக்கும் பயன் இருக்கு. அது என்ன? எல்லாத்தையும் விலாவாரியா பார்க்கலாம். ஹாய் மக்களே, இது நம்ம கதை பாக்ஸ் தமிழ். பிரேசில் நாட்டில் இருக்கிற சாவோ பாலோ கடற்கரையிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தூரத்துல அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு நடுவுல அமைஞ்சிருக்க இந்த தீவுக்கு பெயர் இல்ஹா தா கெய்மாடா கிராண்டே. இதத்தான் மக்கள் பாம்பு தீவு அப்படின்னு கூப்பிடுறாங்க. பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகான தீவு மாதிரி தான் இருக்கும். ஆனா இதோட மொத்த பரப்பளவே வெறும் 106 ஏக்கர், அதாவது சுமார் 4,30,000 சதுர மீட்டர் மட்டும்தான். இவ்வளவு சின்ன தீவுக்குள்ள அப்படி என்ன பயம்னு கேக்குறீங்களா? இந்த தீவுல ஒரு மனிதன் கால் வைக்கிற ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் குறைஞ்சது 1 முதல் 5 பாம்புகள் வரைக்கும் இருக்கும். ஒரு சின்ன கட்டில் சைஸ் இடத்துல 10 பாம்புகள் இருக்கும். அதாவது போய் ஹாயா பாய விரிச்செல்லாம் படுத்துவிட முடியாது. பக்கத்துல 10 பாம்பு படுத்து கிடக்கும். அங்க தரையில, மரத்துல, பாழையிலன்னு சுத்தி பல லட்சம் பாம்புகள் படம் எடுத்து படையோட போட்டு தள்ள பார்த்துட்டு இருக்கும். அதுவும் சாதாரண பாம்புகள்லாம் கிடையாது. உலகத்திலேயே மிக கொடிய விஷம் கொண்ட கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர் அப்படிங்கிற அரிய வகை பாம்பு இந்த தீவுல மட்டும்தான் வாழுது. பூமியில வேற எந்த இடத்திலையும் இந்த பாம்பை உங்களால பார்க்கவே முடியாது. விஷப்பாம்புனாலே கொடியதுதான். அதுல இந்த கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர் ரொம்ப கொடியவன். எப்படின்னா இதோட விஷம் ஏனைய மற்ற பாம்புகளை விட 5 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா இதோட விஷத்துல ஹெமோடாக்சிக் மற்றும் நியூரோடாக்சிக் அப்படின்னு 2 பயங்கரமான நச்சுத்தன்மைகள் ஒரே நேரத்துல வேலை செய்யும். அதான் இவனை படு பயங்கரமானவன்னு சொல்றாங்க. செகண்ட்ஸ்ல ஆளுகாலி. ஏன்னா இந்த பாம்பு ஒரு மனிதனை ஒரு போடு போட்டுச்சுன்னா அவனோட நரம்பு மண்டலம் மொத்தமா டேமேஜ் ஆயிடும். கடித்த அடுத்த சில நொடிகள்ல நியூரோடாக்சினோட வேலையால அவனோட நரம்பு மண்டலம் மொத்தமா செயலிழந்துடும். அதே நேரத்துல ஹெமோடாக்சினோட வேலையால அவனோட ரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் உறைந்து போகும். இதைவிட மிக கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாம்பு கடிச்ச இடத்துல இருக்கிற மனித சதைகள் ஆசிட் ஊற்றினது போல அப்படியே உருக ஆரம்பிச்சிடும். அதாவது டிஷ்யூ நெக்ரோசிஸ். சரியான மருத்துவ உதவி கிடைக்கலைனா வெறும் அரை மணி நேரத்துல ஒரு மனிதனை இது மேல அனுப்பிவிடும். சரி, ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். கடலுக்கு நடுவுல இருக்கிற இந்த தீவுக்கு இவ்வளவு பாம்புகள் எப்படி வந்துச்சு? அங்க ஏன் வேற எந்த விலங்குகளுமே இல்ல? இதுக்கு பின்னால ஒரு மாபெரும் இயற்கை வரலாறு இருக்கு. சுமார் 11,000 வருஷங்களுக்கு முன்னாடி பனியுகம் ஐசேஜ் முடிவுக்கு வந்தப்போ உலகத்துல கடல் மட்டம் வேகமா உயர ஆரம்பிச்சது. அப்போ பிரேசில் நிலப்பரப்புல ஒரு பகுதியா இருந்த இந்த இடம் கடல் நீரால சூழப்பட்டு ஒரு தனி தீவா மாறிடுச்சு. இப்போ சுற்றி கடல். அந்த நிலத்துல இருந்த பாம்புகள் எல்லாமே தீவுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஆனா பாம்புகளுக்கு உணவாக கூடிய எலிகளோ முயல்களோ அங்க இல்ல. இந்த தீவுக்கு ஓய்வெடுக்க வர்ற பறவைகள் மட்டும்தான் அவற்றுக்கு ஒரே உணவு. ஒரு சாதாரண பாம்பு பறவைய கடிச்சா அந்த பறவை கொஞ்ச தூரம் பறந்து போய் தான் மயங்கி விழும். மயங்கி விழுந்த பறவைய நீந்தி போயா சாப்பிட முடியும்? இதனால நிறைய பாம்புகள் சாக ஆரம்பிச்சது. இங்கதான் இயற்கையோட மிகப்பெரிய ஆச்சரியமான பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் நடந்துச்சு. உயிர் பிழைப்பதற்காக அந்த பாம்புகள் மரத்துல வேகமா ஏற கத்துக்குச்சு. அதை விட முக்கியமா, போட்ட அடுத்த நொடியே இரைய நகர விடாமல் துடிதுடித்து சாகடிக்கணும் என்பதற்காக தங்களுடைய விஷத்தின் வீரியத்தை பல மடங்கு தாங்களே அதிகரிச்சுக்கிட்டாங்க. இதனாலதான் இந்த தீவு பாம்புகள் உலகத்திலேயே கொடூரமான மாறிடுச்சு. இந்த ஆபத்தை உணர்ந்துதான் பிரேசில் அரசாங்கம் பொதுமக்கள் யாரும் இங்க போகக்கூடாதுன்னு நிரந்தர தடை விதிச்சிருக்காங்க. பிரேசில் நேவி மட்டுமே இந்த தீவை சுத்தி 24 மணி நேரமும் பாதுகாப்பு கொடுத்துட்டு வர்றாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அங்க இருக்கிற ஆட்டோமேட்டிக் கலங்கரை விளக்கத்தை பராமரிக்க நேவி அதிகாரிகள் போயிட்டு வருவாங்க. ஆனாலும் உயிருக்கு பயப்படாத, காசுக்கு பேராசைப்பட்ட சில பயோ பைரேட்ஸ், அதாவது வனவிலங்கு கொள்ளையர்கள் அரசாங்கத்துக்கு தெரியாம சட்டவிரோதமா இந்த தீவுக்குள்ள போறாங்க. ஏன் தெரியுமா?
பிளாக் மார்க்கெட்ல உயிருள்ள ஒரு கோல்டன் லான்ஸ் ஹெட் பாம்போட விலை சுமார் $10,000 முதல் $40,000 வரைக்கும் விற்பனையாகுது. அதாவது இந்திய மதிப்புல சுமார் 35 லட்சம் ரூபாய்க்கும் மேல. இத வச்சு வாழ்க்கையில செட்டில்ட் ஆகலாம்னு போய் செத்து போய் ஃபேமிலிய நடுத்தெருவுல விட்டவன் தான் அதிகம். இந்த மாதிரி திருட்டு பயலோங்க பாம்புகளை திருடிட்டு போறதாலையும் உணவு பற்றாக்குறையாலையும் இப்போ இந்த தீவுல பாம்புகளின் எண்ணிக்கை 50% வரைக்கும் குறைஞ்சிருச்சுன்னு விஞ்ஞானிகள் கவலைப்படுறாங்க. அதுதான் அங்க போனாலே போட்டு தள்ளுதில்ல, எதுக்கு இத போட்டு பாதுகாத்துக்கிட்டு பேசாம எல்லா பாம்புகளையும் மொத்தமா அழிச்சிடலாமே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா அங்கதான் உலகத்துல பல கோடி மக்களோட உயிரை காப்பாத்துற இறைவனின் ஒரு மிகப்பெரிய அற்புதம் இருக்கு. விஞ்ஞானிகள் பலத்த பாதுகாப்புடன் இந்த தீவுக்கு போய் இந்த பாம்புகளின் விஷத்தை எடுத்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. இந்த விஷத்துல இருக்கிற பயோகெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் மூலமா மனிதர்களோட ரத்த அழுத்தம், அதாவது பிளட் பிரஷரை சீராக்கும் அதிநவீன மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகம் முழுசும் இதய நோயாளிகள் கார்டியோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட்ஸ் பயன்படுத்துற கேப்டோப்ரில் மாதிரியான உயிர்காக்கும் மாத்திரைகள் இந்த வகை பாம்புகளோட விஷத்துல இருந்து தான் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. ஒரு மனிதனை அரை மணி நேரத்துல கொல்லும் விஷம் இன்னைக்கு பல கோடி மனிதர்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப புரியுதா அந்த திருட்டு பயலோங்க ஏன் உயிரை பணயம் வச்சு பாம்புகளை கடத்துறாங்கன்னு? இயற்கை எப்பவுமே ஆச்சரியமானதுதான் இல்லையா? கொடூரமான மரணத்தை கையில வச்சிருக்கிற இந்த ஸ்னேக் ஐலண்ட் அறிவியல் உலகத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். உங்களுக்கு ஒருவேளை முழுமையான பாதுகாப்பு கவசங்கள் கொடுத்து இந்த தீவுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அந்த தீவுக்கு போவீர்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா கண்டிப்பா நான் போக மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசான விஷயங்களை கத்துக் கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மூளையை அதிர வைக்கும் பல ஆச்சரியமான தகவல்களுக்கு நம்ம கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.